வெல்கம் டு கெஜாவின் உலகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி, நீ இந்த மாதிரி டெய்லி பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறத பார்த்தா எனக்கு அருண் தான் ஞாபகம் வரான். அருணா? யாரை கேஜாமா அந்த அருண்? சொல்கிறேன் கேளு. குட்டி நாய் மற்றும் காலியான டிஃபன். ஒரு சின்ன நகரம். அதில் அருண்ன்ற ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருந்தான். அவன் ரொம்ப அமைதியான பையன். அவன் சிரிப்பு கூட அமைதியாக தான் இருக்கும். அவனோட அம்மா வீடு வீடாக வேலை பார்த்து தான் அவனை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டன்ற மாதிரி அவங்க வீட்டில் ரொம்ப வறுமை இருந்தது. ஆனாலும் அவங்க அம்மா அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. இதுதான் அவன் லைஃப். இந்த மாதிரி இருக்கும்போது அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கவனிப்பான். ஸ்கூல் வாசலில் ஒரு குட்டி தெருநாய் மட்டும் உட்காந்துட்ருக்கும். அது யாரும் தொந்தரவெல்லாம் பண்ணாது, அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதோட கண்களில் மட்டும் ஒரு பசியோடு இருக்கா மாதிரி தெரியும். ஒரு நாள் லன்ச் டைமில் அருண் டிஃபன் பாக்ஸ் திறந்தான். அப்போ அவனுக்கு திடீர்னு அந்த நாய் ஞாபகம் வந்துடுச்சு. அவன் அந்த நாயை பார்த்தான். ஆனால் அவனுக்கு இருக்கிறதோ ரெண்டு இட்லி. அருண் வயிற்றுலேருந்து வேற பசியிலேருந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அருணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யோசிச்சுட்டே உக்காந்துட்டு இருந்தான். சரி பரவாயில்ல, என்ன தான் பண்ணுறது, அந்த நாயும் பாவம் தானே அப்படின்ட்டு எழுந்து போய் அந்த நாய்க்கு அவன்கிட்ட இருந்த ஒரு இட்லியை கொடுத்தான். அந்த நாயும் அவன் கொடுத்த இட்லியை ரொம்ப ஆசையாக சாப்பிட்டுச்சு. இந்த சம்பவத்திலேருந்து அவன் டெய்லி எந்த லன்ச் எடுத்துகிட்டு வந்தாலும் அது அவனுக்கு பத்தவே இல்லைன்னா கூட அந்த லன்ச்சில் பாதியை அந்த நாய்க்கு கொடுத்துருவான். அந்த நாயும் அவன் கொடுக்குற லன்ச்சை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அருண் ஸ்கூலுக்கு வரல. எல்லா பசங்களும் வராங்க, அருண் மட்டும் காணும். அந்த நாயும் தேடி தேடி பார்க்குது. அதே மாதிரி நாட்கள் போச்சு. ஒரு நாள் வரல, 2 நாள் வரல, 3 நாள் வரல, அருண் வரவே இல்லை ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு அந்த நாய் ரொம்ப சோகமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது 4வது நாளாக அருண் ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் முகம் ரொம்ப வெண்மையாக, கண்கள் ரொம்ப சோர்வாக, ரொம்ப பலவீனமாக இருந்தான். ஏன்னா அவன் 3 நாளாக அவங்க வீட்டில் அவனுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல. அவன் ஸ்கூலுக்குள்ளே போகலான்ட்டு போகும்போது திடீர்னு அந்த நாய் வேகமாக அவன்கிட்ட ஓடி வந்துச்சு. அவன்கிட்ட ஒரு பழைய பேக்கெட்டை கொடுத்துச்சு. அருண் ரொம்ப அதிர்ச்சியாக அந்த நாயை பார்த்தான். என்ன இது அப்படின்ட்டு. அது ஒரு பழைய டிஃபன் கவர். யாரோ வேண்டான்னு தூக்கி போட்டதை அந்த நாய் எடுத்துகிட்டு வந்து அருண்கிட்ட கொடுத்துச்சு. நீ சாப்பிடு அப்படின்ட்டு. ஏன்னா அருண் இத்தனை நாளாக அதுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தால, அதனால் இப்போ அருண் பசியில் இருக்கிறத அது கவனித்து அதுக்கிட்ட இருக்க சாப்பாடை அது கொடுத்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்கே இருந்த ஆசிரியர், மாணவர்கள் எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அருண் சொன்னால், இத்தனை நாளாக நான் உனக்கு கொடுத்த சாப்பாட்டை நீ இன்னும் மறக்கலைல்ல, அதனால தான் எனக்கு ஞாபகமாக நீ உன் சாப்பாட்டை எனக்கு தர அப்படின்ட்டு அவன் கண்கள்லேயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் கவனித்த ஆசிரியர் அவங்க ஸ்கூலில் ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்னன்னா, அவங்க ஸ்கூலில் ஒரு கேன்டீன் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது இனி யாரும் நம்ம ஸ்கூலில் பசியோடு இருக்கக்கூடாது, அதனால தான் இந்த கேன்டீன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அருண் கதை. பகிர்ந்த அன்பு ஒரு நாளும் காலியாகாது. நம்ம எப்போவும் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். ஓகே கேஜாமா, நானும் இப்போ இருக்க மாதிரி எப்பவும் எல்லார்கிட்டேயும் எல்லார் மேலேயும் அன்பாக இருப்பேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாளைக்கு சந்திக்கிறோம். பாய் பாய். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.